ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நான்வெஜ் சுவையில் சூப்பரான ஒரு சைவ சுக்கா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைவ சுக்கா பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேங்க. இந்த சோயாவை ஒரு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நார்மலான தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமா இது கூட நல்ல சூடான உள்ள சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா சோயா எல்லாமே நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சோயா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/4 துண்டு அளவுக்கு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் பிழிஞ்சதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சோயாவில் இந்த மாதிரி நீங்கள் எந்த டிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்க்க வேணாம், இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுக்காக்கு நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இந்த சுக்காக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது தேவையில்லைங்க, லேசாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிய வரணும், மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருந்த இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சோயா அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரும். இப்போது இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்தா போதும். தெளிச்சுட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்ல இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க.
மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சோயா சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். லெமனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுக்காக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சைவ சுக்கா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.